இது போன்ற போட்டித் தேர்வுகள் எழுதுவது என்பது ஒரு கனவு தொழிற்சாலையை போன்றது. கனவு தொழிற்சாலை எப்பொழுதுமே வெற்றி பெற்ற நபர்களை கோபுரத்தின் உச்சியில் அமர்த்தி பல்வேறு அப்பாவிகளை தன்னோடு அழைத்துக் கொண்டிருக்கும். அதை நம்பி அவர்கள் படையெடுத்துக் கொண்டிருப்பார்கள். மீண்டும் வெற்றி பெறுவது மிகச்சிலரே. அந்த வெற்றியை நோக்கி இன்னும் அலையலையாய் மக்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். அது போன்ற அலையில் தான் நாங்களும் எழுத வந்தோம் தேர்வுகள் எல்லாம். இன்னும் எனக்கு நினைவுக்கு இருக்கிறது. கமிங் ஃப்ரம் Tier 2 சிட்டி என்று சொல்லக்கூடாது, டவுன். அங்கிருந்து ஒரு முதல் தலைமுறை பட்டதாரி இந்த IAS கனவுகளோடு சென்னைக்கு வந்து டெல்லி செல்லாமல் இங்கேயே படித்து பின் தேர்வுகள் எழுதி 23 வயதில் என்ன தேர்ச்சி பெற முடிந்தது என்றால் யோசித்து பார்த்தால் எனக்கு நிறைய வழிகாட்டிகள் இல்லை. I was traveling in uncharted territory. நண்பர் சங்கரசரவன் கூட அடிக்கடி சொல்வார், உங்களுடைய கையெழுத்து சரியாக இல்லை என்று. உண்மைதான், என்னுடைய கையெழுத்து சரியாக இல்லை. இன்னும் அவரை போன்ற வழிகாட்டிகள் இருந்திருந்தால் என்னுடைய அகில இந்திய தேர்வில் 38வது இடம் இன்னும் கொஞ்சம் மேலே போய் வழிகாட்டிகள் இல்லாமல் நாங்கள் பயணம் செய்த காலம் உண்டு. தமிழ்நாட்டிலிருந்து IAS அதிகாரிகளே வரவில்லை என்று தினமணியின் நடுப்பக்க கட்டுரைகள் விவரித்திருந்த காலத்தில் நாங்கள் பயின்றது.